என்ன இப்படி பறக்குது? 1 ரூபாயா 2 ரூபாயா 2000 ரூபாய் ஆச்சே. நல்ல பிரியாணி 10 வாங்கி சாப்பிடலாமே. ஐயோ ஐயோ பறந்துருச்சு. ஏய் என்ன நீ என் கையிலே சிக்காம போயிட்டே இருக்க? ஒழுங்கா சிக்கிடு, இல்ல அவ்வளவுதான். இந்த பயம் இருக்கணும் உனக்கு. என்ன இது? இதுல ஏதோ நூலெல்லாம் ஒட்டி இருக்கு. கிச்சன்ல பால் எடுக்க வந்ததுக்கு 2000 ரூபாய் லாபம். நல்ல வேலை, யாரும் பங்குக்கு இல்ல. இது அவளுகள்ட்ட சொன்னா நம்பவே மாட்டாளுக. கப்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லுவாளுக. அப்படியே நினைச்சுக்கிட்டோம். காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசக்கதவ ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. ஸ்வேதா, இது வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் வந்துச்சு, சொல்லட்டுமா? நல்லாதான் இருந்துச்சு. என்ன ஜோக்கு? ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேக்குறாங்க, ஏங்க நான் சிரிச்சுனா என் கிணத்துல குழி விழுதுல்ல, அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டாங்க. என்ன சொன்னோம்? நான் இந்த படுகொலியில விழாம தப்பிச்சிருக்கலாமேன்னு தோணுதுன்னு சொன்னானா. ஸ்வேதா, இது கொஞ்சம் சுமாரான ஜோக் தான், அதுக்கு நீ எவ்வளவு சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சுமாரா இருக்கு. நானே சொல்லிட்டேன் மாமா, இந்த ஜோக் என்ன வச்சு சொல்லல. இத பாரு, வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் வந்துச்சு, அது சுமாரா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அது சும்மா உங்ககிட்ட சொன்னேன். பிடிச்சிருந்தா சரி, இல்லைன்னா விட்டுரு. அதை விட்டு இப்படி ஆராய்ஞ்சிட்டு இருக்காத. ஓகே, ஆடு. நீங்க ஏய் ஸ்வேதா, துப்புனது என்ன பார்த்து இல்ல, மல்லாக்க படுத்துக்கிட்டு உண்மையில நீயே துப்புக்கிட்டன்னு காலையில விடையும் போது தெரியும். மாமா, உங்ககிட்ட இப்படி ரிலாக்ஸ்டா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? யாரோட தொல்லையும் இல்லாம இப்படியே தனியா உட்காந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. நீ தாராளமா தனியா உட்காந்து பேசிட்டு, எனக்கு தூக்கம் கண்ணு சொக்குது. நீ அனுமதி கொடுத்தனா அப்படியே படுத்து தூங்கிக்கிறேன், நீ பேசிட்டாரு. அட போங்க மாமா, விளையாடுங்க. சரி, ஆடு. ஒரு நிமிஷம் இருங்க மாமா, நான் பாத்துட்டு வரேன். ஸ்வேதா, வெரி குட். இவ்வளவு நேரமா பால் எடுத்துட்டு வர? உனக்கு என்ன? உன் மாமாவோட ஹாயா உட்காந்துட்டு இருக்க. கிச்சன்ல பாலை காய்ச்சி வடிகட்டி சக்கரை போட்டு கிளாஸ்ல ஊத்தி ஆத்தி மாட்டு மடியில கறந்ததை விட்டுட்டு பாரு. சூம்பேறி. என்ன ஸ்வேதா, உள்ள உன் மாமாவோட பாலா? ஸ்வேதா, நீ ஏற்கனவே கொடுத்த ஆப்பிள் 1/2 கிலோ நான் சாப்பிட்டாச்சு. இதுல வாழைப்பழம், திராட்சை, இது எல்லாம் உள்ள போயிருக்கு. இது வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேல நான் பாலை வர குடிச்சேன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி, நீ முதல்ல உட்கார் உட்கார் உட்கார். நீ எதை எடுத்துக்கோ, எடு. சாப்பிடுங்க. நான் சாப்பிடு, நீ சாப்பிடு. சூப்பரா இருக்கே. எனக்காகவே தேடி வந்த என் டியர் ஃப்ரெண்டே, பிங்க் கலர்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தேடாம திடீர்னு அதிர்ஷ்டத்துல கிடைக்கிற பணத்தோட சுகமே தனிதான். உன்மகள் வந்தால்
பிரியாணி வாங்கி தருவாள். எல்லாமே லெக் பீஸாக இருக்குமே. இப்ப என்னன்னா நீ தான் ரொம்ப வீக்கா இருக்க, அதனால இந்த பாலையை நீயே குடி. மாமா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு போதும். இந்த பாரு, நான் நிறைய ஃப்ரூட் சாப்பிட்டேன், நீ தான் சாப்பிடல. நீ தான் ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு உடம்பு சரியில்ல, நீ பால் சாப்பிடு. ஐயோ, நான் நல்லா தானே இருக்கேன், நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். நீ சாப்பிட போறியோ இல்லையா? இங்க பாருங்க, ஒரு கிளாஸ் ஃபுல்லா நான் தானே குடிச்சேன். முடியாது. ஸ்வேதா, மூத்த மாமா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? மாமா ப்ளீஸ். இப்ப நீயா குடிக்க போறியா இல்லன்னா குடி. இப்ப விளையாடு. ஓகே. மாமா மாமா, ஏமா என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன மாமா? கொட்டாய், எவ்வளவுதான் தூக்கம் வந்தாலும் என்கிட்ட பேசணுன்றதுக்காக தூக்கத்தை மறைச்சிட்டு கொட்டாய் விட்டுட்டே பேசிட்டு இருக்க பாத்தியா? அதான் பிடிச்சிருக்கு. இல்ல மாமா, கரெக்டா சொல்லுங்க. இந்த பாரு ஸ்வேதா, உனக்கு தூக்கம் வந்துருச்சு, நம்ம நாளை காலையில பேசிக்கலாமா? எனக்கு தூக்கம் எல்லாம் வரல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நான் சொல்றேம்மா, உனக்கு இப்ப தூக்கம் வருதுல, ஒரு ரூமுக்கு போய் தூங்கு, நாளைக்கு காலையில பேசிப்போம் போ. மாமா, எனக்கு தூக்கமா வருது. ஒரு ரூம்ல போய் படு ஸ்வேதா. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. இப்ப நம்ம மாடிக்கு போலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை 2 கிளாஸ் பாலையும் அவளே குடிச்சிருப்பாளோ? என்ன கண்ணு, எத்தனை மணிக்கு? அண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப். ஹால்ல உட்கார்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். தனியா உட்கார்ந்து எழுத ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீங்க நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹால்ல இருக்க முடியுமா? என்னடா நீ சின்ன குழந்தை மாதிரி பயமா இருக்குன்ற? சரி, நான் வரேன்.
செஸ் விளையாடலான்னு வந்துட்டு இங்கேயே படுத்து தூங்கிட்டா. ரூமுக்கு போனா கேட்க மாட்டேங்கிறா. சரி கண்ணு நீ போ. வாங்கண்ணே. என்னென்ன லைட் எரியறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா? சாரிண்ணா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். டேய் நீ படிடா. லைட் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இருக்கிற டயர்டுக்கு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடுவேன். நல்ல வேலை நான் முழுசா தூங்குறதுக்கு முன்னாடி எழுப்புட. இல்ல ஸ்வேதா மாதிரி என்ன எழுப்பிருக்கவே முடியாது. சாரி. எங்க எப்ப தூங்க போற நீ? இல்லண்ணா, நான் எழுதி முடிக்க ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆயிடும். நான் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். சரி கண்ணு, நான் அப்படியே படுத்துக்கிறேன். ஸ்வேதா, நீ மனசுக்குள்ள எவ்வளவோ கணக்கு போட்ட, ஆனா எல்லாமே தப்பு கணக்கா மாறிடுச்சு பாத்தியா? நீ ஏதேதோ நினைப்போட அண்ணன் ரூமுக்கு போன, ஆனா இப்போ நீ நினைவிழந்து தூங்கிட்டு இருக்க. உன் கெட்ட எண்ணம் நான் இங்க இருக்கிற வரைக்கும் நிறைவேறாது, நிறைவேறவும் விட மாட்டேன். தூங்கிட்டும் போல இருக்கு. மாமா எப்போ எழுந்து போனாருன்னு தெரியலையே. நைட்டு எப்போ தூங்குன? ஆனா எப்படியோ மாமா ரூம்ல தூங்கிட்டேன். இது போதும். இத வச்சு ஜனனிய நல்லா வெறுப்பேத்துறேன். ஸ்வேதா, என்னாச்சுடி? நைட் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியலடி. செஸ் விளையாடிக்கிட்டே மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, தூக்கம் சுக்கிடுச்சு. அப்படியே எப்ப தூங்குனேன்னு கூட தெரியாம தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் எந்திரிச்சு பாக்குறேன். மாமா காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு போயிட்டாரு போல இருக்கு. என்னடி இப்படி சொதப்பி இருக்க? எவ்வளவு பிளான் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணோம். காலையில எந்திரிச்சு சக்சஸ் சொல்லுவேன்னு நினைச்சா நல்லா தூங்கிட்டு வந்து நிக்கிற. சரியான சொதப்பல் கேசடி நீ. ஏய், மெதுவா பேசு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஜனனிக்கு மட்டும் நான் சொதப்பலன்னு தெரிஞ்சது சும்மாவே ஆடுவா. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சலங்கையை கட்டிட்டு ஆடுவா. அவ இங்க வந்தானா சொல்லு, அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸ்வேதா, அவ வரா. இப்போ பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ். ஏன் ஸ்வேதா, உங்க மாமா ரூம்குள்ள நைட்டு போயிட்டு இப்பதான் வர்ற? மாமாக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு தெரியுமா? நைட் ஃபுல்லா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் முத்தரசு மாமா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கே தெரிஞ்சது. ஸ்வேதா, நீ வீட்டுல இருந்தாதான் இந்த வீடே பளிச்சுன்னு இருக்கு, தேஜஸா இருக்கு. நீ எப்பவும் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு அன்பா சொன்னாரு. அப்படியா? பேசும்போது நிறைய ஜோக் அடிச்சாரு, மனசு விட்டு சிரிச்சாரு. உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் இப்பதான் என்கிட்ட விடிய விடிய பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் மைண்டே ரிலாக்ஸ் ஆச்சாமா. இனிமே அடிக்கடி இதே மாதிரி உட்காந்து விடிய விடிய பேசலாம் ஸ்வேதான்னு மாமா என்கிட்ட சொன்னாரு. உங்க மாமா வேற ஏதாவது சொல்லிப்பாரு ஸ்வேதா, அத சொல்லு. ஓ அதுவா? சொன்னாரு. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவியா வரணும்,
உன்ன மாதிரி எனக்குன்னு பொருந்த ஒரு பொண்ண நான் எப்படி தேடுறது? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் சொன்னது பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ரொம்ப வெட்கப்பட்டேன். உங்க மனசுல இருக்கிறது தான் மாமா என் மனசுலயும் இருக்குன்னு சொன்ன. அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன் ஸ்வேதா, இங்க யாருக்கா காதுல புகை வர்ற மாதிரி தெரியல? வா ஜனனி, நல்லா இருக்கியாமா? என்ன அங்கே நின்னுட்ட? வா. ஆட வாமா, வா. என்ன நேத்து அவ்வளவு டைலாக் பேசுன? நேத்து நைட்டு முழுக்க மாமா ரூம்ல தான் நான் தூங்குனேன். என் மேல பிரியம் இல்லாம உரிமை இல்லாம மாமா என்ன தங்க விட்டுருப்பார சொல்லு. இனிமேலாவது இந்த வீட்ல நீ யாரு நான் யாருன்னு புரிஞ்சு நடந்துக்கும். ஐயோ ஸ்வேதா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். கண்ணத்துல வேணாலும் போட்டுக்கிறேன், தோப்பு கண்ணு கூட போடுறேன். நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்க. அந்த பயம் இருக்கட்டும். என் வழிக்கு யாரா இருந்தாலும் சரி வந்துதான் தீரணும். வேற எந்த வழியில போய் ஸ்வேதாவை ஓவர்டேக் பண்ண நினைச்சாலும் அவங்களுக்கு முன்னாடி ஸ்வேதா வந்து நிப்பா. அவளை தாண்டி யாரா இருந்தாலும் போக விட மாட்டான். இது ஸ்வேதாக்குனே ஆண்டவன் படைச்ச ஸ்பெஷல் மூளை. இந்த மூளையை அடிச்சுக்க நினைக்கிறவங்க மூளையில தான் உட்காரணும். புரிஞ்சுதா? என்ன ருத்ரா, நீயே எந்திரிச்ச? சித்திக்கு தான் வேலை இருக்கு, நீ கொஞ்ச நேரம் தூங்க. இல்ல சித்தி, எனக்கு தூக்கம் வரல. நானும் உன் கூட வரேன். சரி வா. என்ன ருத்ரா, மாமா எங்க தூங்கிட்டு இருக்காரு? என்னாச்சுன்னு தெரியலையே. என்னது இது? முத்து மாமா போர்வை எதுவும் இல்லாம தூங்கிட்டு இருக்காரு. முத்து மாமா, மாமா, மாமா. குட் மார்னிங் பா. ருத்ரா குட்டி, குட் மார்னிங். என்ன முத்து மாமா இங்க படுத்திருக்க? அது ஒண்ணும் இல்லடா. நான் தூங்கிட்டு இருந்தேன். 10-11 மணி இருக்கும். திடீர்னு ஜனனி வந்து கதவை தட்டி, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்டேன். தனியா படிக்கிறதுக்கு பயமா இருக்குன்னா கூட வந்து உட்கார சொன்ன, நானே உட்காட்டே இருந்தேன். இருங்க மாமா, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ருத்ரா குட்டி வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பொய் கூட சொல்ல தெரியல. அளக்கிறது கூட அளவா அளக்காம ஓவர அளந்து விட்டு அவமானப்பட்டு நிக்கிறாங்க. சொல்லி வாய மூடுறதுக்குள்ள குட்டு வெளியே வந்துடுச்சு.